अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் புனித நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாக, இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது மார்க்க சொற்பொழிவை கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, நபிகளாருடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களாக இருந்த ஒரு 2 நபி தோழர்கள் குறித்து பார்க்க இருக்கிறோம். யாரெல்லாம்? அதிலே முதலாம் அவர் மதீனாவை பூர்வீகமாக கொண்டவர், துடிப்பு மிக்க இளைஞராக இருந்தவர். இந்த சமுதாயத்தில், அன்றைய சமுதாயத்தில் நம்பிக்கையானவர் என்று பெயர் எடுத்தவர். அது மட்டுமில்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றவர். அதே மாதிரி குர்ஆனுடைய ஞானத்தை ஆழமாக பெற்றவர். குர்ஆனுடைய அந்த ஞானம் என்பது அவருக்கு ரொம்ப ஆழமாக இருந்தது. பல சந்தர்ப்பங்களில் இந்த நபி தோழர் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களுடைய நாவினாலேயே அந்த தோழரை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். யாரு? ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பல சந்தர்ப்பத்தில் இந்த நபி தோழரை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர் யார்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு கட்டத்தில் முஆதுடைய கையை அப்படி பிடிக்கிறாங்க. கையை பிடித்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆதே, யா முஆத், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் உங்களை நேசிக்கிறேன், சொல்லுங்கள், ஆணை பிறப்பியுங்கள், கட்டளையிடுங்கள், நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபல் கிட்ட, முஆதே, நான் உனக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறேன். இந்த துஆவை நீ ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் ஓது என்று சொல்லி ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறாங்க. என்ன துஆ? கவனிக்குமா, அவங்க பிள்ளைங்க இது பண்ணாலும் நீங்க இங்க கவனிக்கணும். என்ன துஆன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக். இந்த துஆவை முஆதுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வே, உன்னை நான் நினைப்பதற்கும், அலா திக்ரிக வ ஷுக்ரிக, உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், வ ஹுஸ்னி இபாததிக்,
உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ் என்ற இந்த துவாவை நீ ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு ஓது என்று கற்றுக் கொடுக்கிறாங்க. இது ஒரு சந்தர்ப்பம். பிற்காலத்தில் கவனமா கேட்கணும். இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யமன் நாட்டுக்கு ஆளுநராக நியமித்து அனுப்புறாங்க. ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக அனுப்புறாங்க. மதீனாவுடைய எல்லையில வந்து ரசூலுல்லாஹ் அனுப்பி விடுறாங்க. எப்படி தெரியுமா அனுப்புறாங்க? முஆத் இப்னு ஜபல் ரசூலுல்லாஹ்க்கு கீழே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர். ரசூலுல்லாஹ் ஆன்மீக தலைவர், நாட்டுடைய ஜனாதிபதி. இந்த முஆத் அவர்களை ஆளுநராக நியமித்து யமனுக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் போது மதீனாவுடைய எல்லைக்கு வந்து நிக்கிறாங்க. எப்படி செட்டப் தெரியுமா? முஆத் இப்னு ஜபல் ஒட்டகத்தில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நடந்து வராங்க. இப்படி ஒரு தலைவர் உலகம் பார்த்திருக்குமா? ஜனாதிபதி நடந்து வராங்க. தன் கீழ் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனா இருக்கக்கூடிய தன்னுடைய தோழர் ஒட்டகத்தில் உட்கார வச்சு ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டு போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆதே, உன்னை நான் யமனுக்கு ஆளுநராக அனுப்புறேன். அந்த மக்களிடத்தில் நீங்க நீதியா ஆட்சி செய்யணும், நீதியா நடந்துக்கணும், சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க, ஷஹாதத்தை எடுத்து சொல்லுங்க. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் தொழுகையை நிலைநாட்ட சொல்லுங்க, ஜக்காத்தை கொடுக்க சொல்லுங்க. இப்பெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆதே, இப்ப நீங்க போறீங்க, போயிட்டு நீங்க திரும்ப வருவீங்கல்ல, நீங்க திரும்ப வரும்போது என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மரணம் குறித்து ஒரு நபி தோழத்தை முதலாக வெளிப்படையா எடுத்து சொன்னாங்க. முஆதே, நீங்க அடுத்த முறை திரும்பி வரும் பொழுது என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க, ஒருவேளை என்னுடைய பள்ளிவாசல் நீங்க பார்க்கலாம், அல்லது என்னுடைய கபரை தான் நீங்க பார்க்க முடியும் சொன்ன உடனே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்கள் இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்டுது. நமக்கே இப்ப நேசம் எப்படி இருக்குங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கணும்டி, ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி கேட்டால நமக்கே உள்ளெல்லாம் கலங்குது. நேரடியா வாழ்ந்தவங்க, ஒன்னா இருந்தவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவு செய்தியை கேட்ட உடனேயே அந்த முஆத் அழுகுறாங்க. இதெல்லாம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வரலாற்று சம்பவம். இப்ப சுருக்கமா நான் சொல்றேன். இந்த முஆத் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவருடைய தந்தை வந்து ஜபல் இப்னு அம்ர், தாயார் வந்து ஹிந்த் பின்த் சஹல் அல் ஜுஹனியா. இவர் வந்து அசத் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி பனு ஹஜ்ரஜ் என்ற குடும்பத்தை சேர்ந்தவர். ரொம்ப டாப்பான ஒரு லெவல்ல இருக்கிறார். மதீனால வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்து முன்னாடியே ஒரு தோழர் அனுப்புனாங்க மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போக முன்னாடியே ஒரு தோழரை எடுத்து மதீனாவுக்கு அனுப்புனாங்க. யாரு தெரியல. முஸாப் இப்னு உமைர் இவங்க தான் அனுப்புறாங்க மதீனாவுக்கு. இவரு சுழண்டு பிரச்சாரம் பண்றாரு. இந்த பிரச்சாரத்துல கவரப்பட்டது யாரு? இந்த முஆத் இப்னு ஜபல். அக்கபா உடன்படிக்கையின் போது மதீனாவை நோக்கி புறப்பட்ட முஸாப் இப்னு உமைர் அவர்களிடமிருந்து இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு துடிப்பான இளைஞரா இருக்கிறார். மார்க்கத்தை எடுத்துக்கிட்டாரு. சும்மா இருப்பாரா? தரணி எங்கும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கிறாருங்க. மதீனா முழுவதும் பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக, மக்கள் எல்லாம் விளங்குகின்ற மாதிரி இந்த சத்திய கொள்கையை முஆத் இப்னு ஜபல் அவர்கள் எடுத்து பிரச்சாரம் பண்றாங்க. அவர் செய்த ஒரு பிரச்சாரத்தை நீங்க பார்க்க இருக்கிறோம். இந்த பிரச்சாரத்துல தான் இன்னொரு சஹாபி உள்ள வராரு. நான் சொன்னது 2 சஹாபி பார்க்க போறோம்ல. இந்த பிரச்சாரத்துல ஒருவர் இவருடைய பிரச்சாரத்தின் வாயில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய நிலை என்னன்னு பாருங்க. அதாவது தீவிரமா பிரச்சாரம். எதுக்கு எதிரா? விக்கிரகங்களுக்கு எதிராக, சிலைகளுக்கு எதிராக தீவிரமா பிரச்சாரம் பண்றாங்க. தன்னுடைய நட்பு வட்டாரத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்றாங்க. ஒரு முறை பனு சலமா கோத்திரத்தை சேர்ந்த
ஒரு பெரிய ஆள். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அம்ரு பின் ஜமூ என்று சொல்லக்கூடியவர். பெரிய கோத்திரத்தில் உள்ளது, பெரிய ஒரு பண வசதி படைத்தவர், மேல் தட்டில் இருக்கக்கூடியவர். இவருடைய பிள்ளைங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இவருடைய பிள்ளைங்க இஸ்லாத்துல சிறு பிள்ளையா இருக்காங்க, இளைஞரா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து முஆத் அவர்களும் இந்த அம்ரு பின் ஜமூ என்று சொல்லக்கூடிய இவருடைய பிள்ளையும் சேர்த்து இவருக்கு சத்தியத்தை அப்படியே எடுத்து சொல்லணும், வாப்பாக்கு எங்க வாப்பாக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு திட்டம் தோட்டி ஒரு பிரச்சார வியூகத்தை கையில் எடுக்கிறாங்க. எப்படி கையில் எடுக்கிறாங்கன்னா, இந்த அம்ரு பின் ஜமூ இருக்கிறார்ல, இவர் மேல் வகுப்புல உள்ளவர். அதனால வீட்டுக்குள்ளேயே விக்கிரத்தை வச்சுப்பார், வீட்டுக்குள்ளேயே விக்கிரத்தை வச்சிருப்பார். அந்த விக்கிரகத்துடைய பேரு மனாஃப். மனாஃப்னு ஒரு விக்கிரகம், உயர் ரக மரக்கட்டையினால் செய்யப்பட்டது. இதுதான் அன்றைய அரபு உலகத்தில் இருந்த பழக்கமா இருந்துச்சு. மேல்தட்டு வகுப்புல இருக்கக்கூடியவங்களா வீட்டுக்குள்ளே என்ன செய்ய சிலையை வச்சுக்கிட்டு வணங்கிட்டு இருப்பாங்க. இது என்ன செய்வாருன்னா, டெய்லியும் காலையில எழும்பி நல்ல குளிப்பாட்டி கழுவி விட்டு நறுமணத்தெல்லாம் போட்டு பட்டு ஆடையெல்லாம் உடுத்தி நல்ல சோக்கா வைப்பார். இதான் காலையில பண்ணி வணங்குவார். ஒரு நாள் என்ன பண்றாங்க, இந்த குழு, இந்த இளைஞர் குழு என்ன பண்றாங்கன்னா, இவருடைய மகன்களும் சேர்த்து முஆத் இப்னு ஜபலும் சேர்த்து இவர் தூங்க போன உடனே அந்த விக்கிரத்தை கடத்திடுறாங்க. கடத்தி கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழியில போய் போட்டுறாங்க. குழியில போட்டுட்டு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில அம்ரு இப்னு ஜமூ எழுப்பி பார்க்கிறாரு, தான் வணங்கிய விக்கிரகத்தை காணோம். தேடுறாரு. உடனே தேடி தேடி பார்க்கிறார், எல்லா இடத்துலயும் போய் பார்க்கிறாரு. போய் பார்க்கிறாரு, ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடறாரு. ஒரு குழி உள்ள கிடக்குது. அதை பார்த்து, ஓ மனாஃபே, உன்னை யார் இப்படி செய்தார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை இதை செய்தவர்கள் கையில மாட்டாங்கன்னா தொலைச்சு போடுவேன் அவர் அதுட்டே சொல்றாரு. சொல்லிட்டு ரெண்டாவது என்ன பண்றாரு, வீட்டுக்கு கொண்டு வந்து நல்ல குளிப்பாட்டி நறுமணலாம் போட்டு பட்டாடை உடுத்து வைக்கிறார். நைட் காலையில வச்சிட்டார். அடுத்த நாள் அதே இரவு இரண்டாம் நாள் இந்த குழு என்ன செய்யுது, ரெண்டாவது இவர் தூங்க போன உடனே நீட்டா வந்து சிலையை எடுத்துட்டு கொண்டு போய் இன்னொரு குழியில கொண்டு போய் போட்டுறாங்க. போட்ட உடனே மறுநாள் காலை எழுப்பி பார்க்கிறாரு, காணோம், விக்கிரகத்தை காணோம். என்னடா இது, இன்னைக்கு விக்கிரகத்தை காணோம், எவன் இப்படி பண்ணான்னு தெரியலையே, என் கையில மாட்டான தொலைச்சு போடுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆத்திரத்துல கத்துறாரு. ஏன்னா அதைத்தான் கடவுள்னு வணங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப தேடி தேடி பார்க்கற எங்கேயுமே கிடைக்கல. தேடுதல உடல. லாஸ்டா பார்த்தா இன்னொரு குழியில கிடக்கு. எடுத்துட்டு வந்து இப்படி பண்ணவங்கள என் கையில கிடைச்சாங்கன்னா சும்மா விட மாட்டேன். பண்ணது யாரு, அவனுடைய பிள்ளைகள் தான். சும்மா விட மாட்டேன், கொதிக்கிறாரு, கத்துறாரு. ரெண்டாவது கொண்டு வச்சிருக்காரு. இதே மாதிரி மூணாவது நடக்குது. அந்த இரவு தூங்க போறாரு, இதே எடுத்து போட்டுறாங்க. மூணாவது எடுத்து போட்ட உடனே இதே மாதிரி போய் கண்டுபிடிக்கிறாரு, கண்டுபிடிச்சு வச்சிடறாரு. வச்ச உடனே எவனுங்கன்னு தெரியல, இந்த வேலையை செய்யறது யாரு எனக்கு தெரியல, கிடைக்கட்டும், அவன் கிடைச்சாங்கன்னா விட மாட்டேன். ஆனாலும் மனாஃபே, என்னால கண்டுபிடிக்க முடியல, நான் இப்போ வாங்கிட்டதான் விட்டுறேன். நீ என்ன செய்ய, நீ இருக்கும்போது உன் பக்கத்துல ஒரு வாழை ஒன்று வச்சிடுற. இந்த வாழை வச்ச உடனே உன்னை யாரு கடத்த வராங்களோ அவங்க நீ க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு அந்த விக்கிரகத்துல சொல்றாரு. எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற, உன்னெல்லாம் உட்காந்து என்ன பார்த்துட்டு முடியாதுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு போயிடுறாரு. அதே மாதிரி நடக்குது. வால் பக்கத்துல இருக்கு. இந்த மனாஃபை விக்கிரகத்தை என்ன பண்றாங்க, இந்த குழு சேர்ந்து எடுத்துட்டு போய் வேற ஒரு இடத்துல ஒரு பெரிய குழியில குப்பை தொட்டியில என்ன பண்றாங்கன்னா, ஒரு செத்த நாய், அந்த நாயுடைய கழுத்தோட சேர்த்து இந்த விக்கிரத்தை கட்டி போட்டு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில, நாலாவது நாள் காலையில் எழுப்பி பார்க்கிறாரு, காணோம், வால் மட்டும் தான் இருக்குது. அப்போ வாழை வச்சு பிரயோஜனம் இல்லையா? இப்ப விளங்குற பாருங்க, எந்த அளவுக்கு அறிவுபூர்வம் பிரச்சாரம் பண்றாங்க பாருங்க. வாழை வச்சு எந்த பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு தேடி போறாரு. போய் கண்டுபிடிக்கிறாரு, ஒரு குழியில குப்பையில அந்த விக்கிரகம் கிடைக்குது. செத்த நாயோடு கழுத்தில் பிணைக்கப்பட்டு கெட்டப்பட்டு கிடக்கு. அதை பார்த்து அவர் சொல்றாரு, உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியலையே, நீ எப்படி என்ன காப்பாத்துவ? பொறி தட்டுது. அப்பதான் அவருக்கு பொறி தட்டுது. இதை போய் நான் வணங்கிட்டு வந்தேனே என்று சொல்லி
அதுக்கப்புறம் இந்த குழு என்ன செய்கிறது, தன்னுடைய வாப்பாக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொன்ன பிறகு அவர் என்ன செய்யறாரு, சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹ், இந்த அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி தீவிரமா இஸ்லாத்தை பின்பற்றாரு. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, முஆத் இப்னு ஜபலுடைய வரலாறு பெருசு, நேரம் குறைவா இருக்கானா அதை முடிச்சிடுறேன். இந்த அம்ர் இப்னு ஜமூஹுடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அதாவது இவங்க பிள்ளைங்க 2 பேர் இருந்தாங்களே, இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, பத்ர் போர்ல ஒரு கொடியவனை கொண்ட 2 சிறுவர்கள் இருக்கிறாங்களே. யார் அந்த கொடியவன் பத்ர் போர்ல கொண்டது? யாரு? அபூஜஹல். அபூஜஹலை கொண்டது யாரு? சிறுவர்கள். முஅவ்வித் இப்னு அம்ர் ஜமூஹ் இவருடைய பிள்ளைங்க தான் பத்ர் போர்ல கலந்து கொண்டு அபூஜஹலுடைய கதையை முடிச்சாங்க. அதுக்கப்புறம் உஹது போர். இந்த உஹது போர்ல இவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, உஹது போர்ல கலந்து கொள்வதற்கு பிரியப்படுறாரு. உஹது போர்ல கலந்து கொள்வதற்கு பிரியப்படுறாரு. ஆனா உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, பாப்பா நீங்க கலந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பாப்பா நீங்க கலந்து கொள்ள வேண்டாம். ஏன் தெரியும் அப்படி சொன்னாங்க? இவர் ஊனமுற்றவருங்க, நடக்க முடியாதவர், கால் ஊனமான உள்ளவர். நீங்க என்ன செய்ய வேணாம், போர்ல கலந்து கொள்ள வேணாம் அப்படின்ட்டு பிள்ளைங்க உஹது போர்ல கலந்து கொள்ள வேணாங்கிறாங்க. அவர் விடுற மாதிரி தெரியல. அவர் என்ன செய்யல, அதனால கேட்க மாட்டேன், நான் கண்டிப்பா உஹதுல கலந்துக்கும் அப்படிங்கிறார். கலந்துக்கிட்டு அவர் பாருங்க என்ன சொல்றார் பாருங்களேன். அம்ர் பின் ஜமூஹ் அவர்கள் உஹது போர்க்களத்துக்கு செல்லும் போது காபாவை முன்னோக்கி அவர் ஒரு துஆ ஒன்று செய்கிறார். ஊனமுற்றவரா இருக்கிறாரு, ஒரு துஆ செய்கிறார். என்ன செய்யறாரு? இறைவா எனக்கு ஷஹாதத்தை நீ வழங்கிவிடு, இறைவா எனக்கு நீ ஷஹாதத்தை வழங்கி விடுவாயாக. என்னை ஏமாற்றத்துடன் அஞ்சி பின்வாங்கியவனாக என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் திருப்பி அனுப்பிவிடாது. நான் போர்க்களத்துக்கு போறேன், எனக்கு ஷஹாதத்து கிடைக்கணும். அந்த போர்ல பயந்து ஒளிஞ்சி ஓடி திரும்பி வந்து என் குடும்பத்துல வந்து சேர்ற மாதிரி என்ன நீ ஆக்கிடாதே அல்லாஹ் அப்படி துஆ செய்றார். அனுப்பிவிடாதே என்று அவர் பிரார்த்தனை செய்தார். அவர் பிரார்த்தனை செய்த மாதிரியே அம்ர் இப்னு ஜமூஹ் அவர்கள் உஹதில் கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அம்ர் இப்னு ஜமூஹுடைய அவருடைய அந்த ஜனாசாவை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவரு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்தாரு. என்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் பாதையில் நான் கலந்து கொண்டு போரிட்டு இறுதியாக நான் கொல்லப்பட்டால் நான் சொர்க்கத்தில் நுழையும் போது என் 2 காலால நடந்து போவனா அப்படின்னு கேட்டாருங்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆசையை பார்த்தீங்களா? உலகத்துலதான் என்ன நடக்க முடியல, ஆனா இந்த போர்ல நான் கலந்துக்கிறேன். ஒருவேளை நான் ஷஹீதாக்கப்பட்டா யார சொல்லுதா, நான் 2 காலால சொர்க்கத்துக்குள்ள போவனா அப்படின்ட்டு செல்வேனா என்று சொல்றாங்க. இது குறித்து நீங்க என்ன கருதுகிறீர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆம் என்று பதில் சொன்னார். ஆமான்னு சொல்றாங்க. நான் சொன்ன ஆமான்னு சொன்னேன், இப்ப ஜனாசா ஆயிட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப நான் பார்க்கிறேன் இந்த அம்ர் இப்னு ஜமூஹ் சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறாரு, தன்னுடைய 2 கால்களால் நடந்து கொண்டு நுழைவதை நான் பார்க்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபி தோழருக்கு சொர்க்கத்தை உத்தரவாதம் அளிக்கிறார்கள். இதாங்க தியாகம், இதுக்கு பேரா தியாகம். சஹாபாக்கள் சும்மா அவங்கள அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு அப்படி சொல்லல, தன்னுடைய ஒட்டுமொத்த உடைமைகள், பொருளாதாரம், உயிரை அவர்கள் தியாகம் செய்தார்கள். அப்படிப்பட்ட தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த நபி தோழர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 2 சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கு. முஆத் இப்னு ஜபல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? குர்ஆனை கரைச்சு குடிச்சவருங்க. சட்டெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவார். நீங்க பார்க்கலாம், ஹராம் ஹலால் சட்டம் இருக்குல்ல, இவர் நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தார் முஆத் இப்னு ஜபல். அதே மாதிரி வாரிசுரிமை சட்டம், அந்த வாரிசுரிமை சட்டத்தை குறித்தும் முஆத் இப்னு ஜபல் செஞ்சாங்க, நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஏறத்தாழ அதிகமான அத்தியாயங்களை ரசூலுல்லாஹ்வோடு இருந்து மனப்பாடம் பண்ணாங்க. மனப்பாடம் பண்ணி
பல போர்களை கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து இந்த அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வோடு இருந்து தன்னுடைய உயிரை என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார்கள். இந்த இரண்டு நபித்தோளுடைய வாழ்க்கையில நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்குது. இந்த படிப்பினையை உணர்ந்தவளாக நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உரையின் முடிந்த பிறகு ஒரு துவா ஒன்று நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம், அல்லது திக்கிற ஒன்று சொல்லி தந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கின்ற துவா ரசூலுல்லாஹ் முஆத் ரலியல்லாஹு சொல்லி கொடுத்தாங்களே அந்த துவா தான். ஏற்கனவே மனப்பாடம் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. மனப்பாடம் இல்லாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் என்ன செய்யுங்க, துவா மனப்பாடம் பண்ணிக்கங்க. ரொம்ப அற்புதமான துவா, சாதாரண துவா இல்லை. சொல்லித்தர ஒரு திரும்ப சொல்லுங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக. இந்த துஆவுடைய பொருள் என்னன்னா, அல்லாஹ்வே நான் உன்னை நினைப்பதற்கும், அலா திக்ரிக உன்னை நினைப்பதற்கும், வ ஷுக்ரிக உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், வ ஹுஸ்னி இபாததிக உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். விளங்குதா உங்களுக்கு? இப்ப நீங்க ஐஷா தொழுதுட்டீல, அடுத்து என்ன தொழுகை இருக்குது? ஃபஜ்ர் இருக்குல்ல, ஃபஜ்ர் நான் தொழுணும் அல்லாஹ், அதுக்கு உன்னுடைய உதவி எனக்கு வேணும். உன்னை நான் நினைக்கணும், உனக்கு நான் நன்றி செலுத்தணும், நினைக்கணும், நன்றி செலுத்தணும், வணங்கணும். அந்த வணக்கம் எப்படி தெரியுமா இருக்கணும்? அழகிய வடிவில் இருக்கணும். அதுல கோளாறு வந்துடக்கூடாது, முகஸ்துதி வந்துடக்கூடாது, ரியா வந்துடக்கூடாது, சோம்பேறித்தனம் வந்துடக்கூடாது, பொடுபோக்குத்தனம் வந்துடக்கூடாது, ஏனோ தானோ என்று வணங்கக்கூடிய ஆக்கிறாதே அல்லாஹ். நின்னு சொன்னா உனக்கு பயந்து நான் நிக்கணும். என் வணக்கம் பெர்ஃபெக்டா இருக்கும். இல்ல நம்மளா தேவையில்லை பாய், நானா அதெல்லாம் கேட்குது, நானா கரெக்டா நின்று சொல்ல முடியுமா? எவ்வளவு குழப்பங்க. நிக்கணும், அவர் பாட்டிக்குமா ஓதுறாரு, நமக்கு என்னது சிந்தனை எல்லாம் எங்களாமா கிடக்குதா இல்லையா? அல்லாட்ட கேட்போம், யா அல்லாஹ் என்னுடைய தொழுகை உயிரோட்டமான தொழியா இருக்கணும். யா அல்லாஹ் சும்மா ஏனோதான ஒரு தொழியா இருக்கக்கூடாது, உள்ளச்சம் இல்லாத தொழியா இருக்கக்கூடாது. யா அல்லாஹ் நான் நின்றனா உனக்கு நான் பயப்படணும், நான் உன்னை பார்க்காட்டாலும் நீ என்ன பார்க்கிறேங்கிற எண்ணத்தை நான் தொழுவணும். இதெல்லாம் தொழுகையுடைய முக்கியமான அம்சங்க. ரசூலுல்லாஹ் இஹ்சானை பத்திலாம் சொல்லி தராங்க. இஹ்சான் என்ன தெரியுமா? நீங்க வணங்குறீங்க, வணங்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்கணும். நாம பார்க்கிறோமா? பார்க்கல. நீங்க பார்க்காட்டாலும் அவன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான், பயத்தோட வணங்கணும். நின்றவங்கள அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அம்மாடி பயம் வரணும். ஒரு 25 கொட்டாய் விட்டுட்டு அங்க சொரிஞ்சுக்கிட்டு இங்க சொரிஞ்சுக்கிட்டு உள்றது, இது என்ன? இது அழகிய வணக்கமா? தூக்கம் வந்துச்சுன்னா போய் தூங்கிடுங்க, சும்மலான்னு நிக்க கூடாது. யார் முன்னாடி நிக்கிறோம்? முதல்ல படைத்தவன் முன்னாடி நிக்கிறோம். சாதாரண ஒரு ஆட்சியாளன்ட்டு போய் நின்று அப்படி நிப்பீங்களா? ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறிய, காயல் பண்டத்துல ஃபுல்லா ரோடெல்லாம் நாசமா போய் கிடக்கு, ஒரு ரோடும் இல்ல, நல்லா இல்ல. அப்ப ரோடை நல்லா போடுங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொண்டு போய் கொடுக்குறிய, சேர்மன் போய் கொடுக்குறிய. போய் கொடுக்கும்போது கொட்டாய் விட்டு கொடுப்போமா? ஒரு சேர்மன் போய் பெட்டிஷன் கொடுக்கும் பொழுது தூங்கிக்கிட்டோ ஒரு மாதிரி இருக்குமோ? சேர்மன் ஒரு பெரிய அதிகாரி பார்க்க எவ்வளவு நீட்டா போகும், எவ்வளவு நீட்டா, யாரும் பேசாதீங்க, கரெக்டா இருங்க, அதிகாரி பார்க்கிறோம், பெட்டிஷனை கொடுக்க போறோம், நீ பேசாத, நான் ஒரு ஆள் பேசுறேன், எவ்வளவு பவ்யத்தை கடைபிடிக்கிறோம். சாதாரண ஒரு மனுஷன் போய் பெட்டிஷனை கொடுக்கும் பொழுது அவ்வளவு நீட்னஸ் எதிர்பார்க்கிறோமாங்க. படைத்தவன் முன்னாடி கோரிக்கை வைத்து அவனை வணங்கும் பொழுது எப்படி நிக்கணும்? துடிப்போடு நிக்கணும், உள்ளச்சத்தோடு நிக்கணும். இதுதான் அழகிய வணக்கம். அப்ப அந்த நிலையை கூட யார் தான் நமக்கு தரணும்? அல்லாஹ் தான் நமக்கு தரும். இந்த துஆவை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் 5 நேர தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? ஓத சொல்றாங்க. இதை ஓதக்கூடிய மக்களா இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வணக்கங்களை அழகான வணக்கங்களாகவும்
அவனை எப்பொழுதுமே நினைக்கக்கூடியவளாகவும் அவனுக்கு எப்பொழுதுமே நன்றி செலுத்தக்கூடியவளாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.